மாம்ஸ். ஹாய். என்ன பண்றீங்க? இன்னொரு ஆஃபீஸில் ஒர்க் சொல்கிறாங்க. உங்க சோகமான மூஞ்சி காமிங்க. ஏதோ நீங்கள் ஃபார்மல் ஷர்ட் அண்ட் பேண்ட் எடுத்து வச்சதுனால தான் நீங்கள் ஆஃபீஸ்க்காக அஃபீஷியலாக தான் போகிறீங்கன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நான் நம்பியிருக்க மாட்டேன். இல்லை வேறு எங்கே போகணும்? போட்டி கொடுக்கல தெரியல, அதை நீங்கள் தான் சொல்லுங்கள். கமான் ஐசே. ஒரு காசுக்கு கூட தனியாக போக விட மாட்டேன். நான் தனியாக போக விட மாட்டேனா? நாளை வந்ததுக்கப்புறம் காஸ்கோ, இந்தியன் ஸ்டோரு எல்லாத்துக்குமே நீங்கள் தனியாக போயிட்டு வாங்க. யாரும் உங்களை தடுக்கல. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, ஒரு லீவ் வந்துச்சு பசங்களுக்கு. நான் சொன்னேன், பசங்களுக்கு லீவ் வருது. இவர் சொன்னார் அப்போ ஆஃபீஸில் கூப்பிட்றாங்கன்னு. நம்ம எல்லோரும் போயிட்டு வரலாமா அப்படின்னு. டப்புன்னு பார்த்தா இல்லை, ஆஃபீஸில் வர வேணாம்னு சொல்லிட்டாங்கன்ட்டாரு. அப்புறம் பசங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சோன்னே இப்போ வர சொல்லிட்டாங்கன்ட்டாரு. எனக்கு இன்னும் கூட டவுட்டாக இருக்குது. அவங்களா வேணாம்னு சொன்னாங்களா இல்லை இவராக போய் சார் நான் இப்போ வரல சார் அப்புறமா வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடல. பிக்கல் புடுங்களோட வரணும் சார், இப்போ வந்தா அப்புறமா வந்தால் நான் மட்டும் நிம்மதியாக வருவேன் சார் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன மாம்ஸ் பிளானு? ஒரு பிளான் இல்லை, 2 நாள் ஃபுல்லாக ஒரு மீட்டிங் சாப்பிட கூட புரியல. என்ன உங்களுக்கு சாப்பிட கூட டைம் இல்லாமல் என்ன பண்ண போறீங்க? ஃபுல்லாக மீட்டிங் ஸோ இதை நான் நம்பணும். ஆமாம், பின்ன இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. என்ன பண்ணுறது? வேற வழி இல்லையா? பாவங்க. அதாவது நாங்கள் இல்லாமல் இவர் கிளம்புறது இவர் பயங்கர சோகத்தில் இருக்காரு. அந்த சோகமான மூஞ்சி பாருங்க, இதுதான் அந்த சோகம். கஷ்டப்பட்டு உட்காந்து குருமா, பீன்ஸ் பொரியல் அதெல்லாம் பண்ணிட்டு நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன். அதனால நான் சொன்னேன் இவர்கிட்ட, உப்பு காரம் சரியா இருக்கான்னு. என்ன சொன்னீங்க அதுக்கு? நான் சொன்னேன் எப்போதும் போல உப்பு சப்பு இல்லாம தானே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நைட்டு டின்னர் இல்லை, நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், 2 நாளைக்கு இங்கே வீட்டில் சாப்பாடு இல்லைல்ல. அந்த வாய் தான் அதை பேச வச்சுது, வேற எதுவும் இல்லை. எது? ஓ, ட்ரிங்கிங் கப்பா. தலைவர் ஜம்முன்னு கிளம்பியாச்சு. தயவு செய்து நீங்கள் சோகத்தில் இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. தண்ணி பாட்டில் வைக்க மறந்துட்டாரு, அதான் இங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அதாவது இவர் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, சோகத்தில் கிளம்புறேன் போது தான் நமக்கு நல்லாவே தெரியும் இவர் சோகத்தில் கிளம்பலான்ட்டு. சும்மா ஜாலியாக கிளம்பிட்டாரு. கண்டிப்பாக ஒரு டீம் லஞ்ச் இருக்கும், டீம் டின்னர் இருக்கும். கேட்டால் ஒன்றுமே இல்லையா. இதெல்லாம் நாங்கள் நம்புற மாதிரியா இருக்கு. அவங்களாம் இங்கே கூப்பிடும் போதே மெயில் அனுப்பும் போதே சொல்லிடுவாங்க கம்பெனி நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு. கம்பெனி நஷ்டத்துல ஓடுதா? ஏன் இப்போ நிஜமாவேவா? ஐயோ பயமா இருக்கு, இதெல்லாம் சொல்லாதீங்கப்பா எனக்கு. கிறிஷுக்கு பர்த்டேக்கு சதீஷ் கிளம்புறாரு, இருக்க மாட்டார். நாளைக்கு கிறிஷுடைய பர்த்டே. ஸோ அதனால் இப்போவே பர்த்டே விஷ் பண்ணுறாரு. என்ன நீமா என்ன சாமி, இதில் வேறு க்ரூமிங் பண்ணணும், ஹேர் கட்டிங்லாம் பண்ணணும். என்னடா எதனா அப்பா கிளம்புறாரு உன் பர்த்டேக்கு இல்லாம? அவர் எவ்வளோ ஃபீலிங்ஸோட பேசிட்டு இருக்காரு. எதனா ஃபீலிங்ஸோட பேசுறியா? பாதி தாண்டா சொன்னாரு. பை வேணும்னு கேட்டாரு, நான் வேற பை கொடுத்தேன். அது கொடுக்கும் போதே சொன்னாரு, ஏய் பசங்க பையன் மட்டும் கொடுத்துறாங்கன்னாரு. நான் எடுத்து அதை கொடுத்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது ஜிப்பு போயிடுச்சு, ஒர்க் ஆகல. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய லேப்டாப் பையே எடுத்துன்னு போயிடலாம். எல்லாத்துக்குமே சூப்பர். சரி ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் போயிட்டு அணியை பிக் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்க, வெயிட் பண்ணுங்கப்பா, நான் அணியை பிக் பண்ணிட்டு ஓடி வந்துடுறேன். கார் வந்துருச்சுப்பா. ஓ கார் வந்துருச்சு. அதெல்லாம் தேவையில்ல, இவ்வளோ வச்சுக்கிட்டு நான்லாம் ஏற முடியாது. ஓகே பாய் மா. ஆக்சுவலி வந்துருச்சு. ஸோ ஆனி பஸ்ஸும் கிட்டே வந்துருச்சு. இப்போ தான் மெசேஜ் வந்தது. ஸோ அணியை ஃபஸ்ட்டு போய் பிக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷன் போயின்ட்டுருக்கேன். ஹோப்ஃபுல்லி சதீஷ் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குது. அவர் நோ அப்படின்றாரு. சரி ஓகே பார்க்கலாம். வீட்டுக்கு
நான் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு தனியாக இருக்க போகிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் லோன்லியான ஹவுஸில் பேக் சைட்லாம் பக்கத்தில் வீடு இருக்குது. ஸோ இந்த வெள்ளை வீடு பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ பக்கத்து வீடும் நாங்கள் பேசுவோம், ஆனால் ரொம்ப பேசுறது இந்த வெள்ளை வீடும். அப்புறம் வந்து அந்த சைடு ஒரு வீடு இருக்குது, அந்த வீடும் தான், அது பஞ்சாபி வீடு. ஸோ நல்லா பேசுகிறது. ஸோ ஆனால் எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லு. நான் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து பேசுவாங்க. ஸோ இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குது. ஸ்கூல் பஸ் விட்டுட்டு போகுது அங்கே. நான் ரொம்ப கார்னருக்கு போகல. அன்வி அண்ணா வந்துட்டானா? இதோ சதீஷும் அங்கே ஏறிட்டார், கார் ஏறிட்டார். ஆக்சுவலாக கார் கிளம்புது. ஹாய் அண்ணிம்மா. ஹாய். அப்பா கிளம்பிட்டாரு. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு தான். அப்பா இப்பவே கிளம்பிட்டாங்க. யா வா போலாம். யா டாக்ஸி. பாய் சொல்லிடு அப்பாக்கு. Have fun. Have fun. Bye moms. Bye bye. Bye. பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. அப்பா ஊர் கிளம்பிட்டாரு. சும்மா சொல்லிட்டா. அதுக்கு நேத்து சொன்னா அப்பாடா அப்படின்னா, நேத்தே அப்பா நாளைக்கு கிளம்ப போறேன். நான் சொன்னேன் அப்பா ஊர் கிளம்புனா அவனுக்கு கஷ்டம் தானேடா அப்படின்னு. அதுக்கு சொல்றான், ஆமா நீ கிளம்புனாதான் எனக்கு அப்பாடா, ஏன்னா நீ தான் எல்லாம் என்ன வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவியா. கொழுப்பு பார்த்தீங்களா இதுக்கு? இல்ல நீ தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற. அப்ப என்ன ஃபுல் டைம் நான் அவனை கேம் விளையாட விட்டுறணுமா? அதான் ஹாப்பியா? இல்ல அப்புறம் பெரி ஸ்மூதி இல்ல வெயிட் பண்ணு. வேணுமாடா குட்டி? மேடம் மூந்து பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க. எந்தமே சமைக்கலை. என்ன சமைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க பன்னீர் கிரேவி பண்ணேன். அதுக்கப்புறம் நேற்று ரோட்டி பண்ணேன். அதுதான் இன்னைக்கு டின்னர். என்னுடைய டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தோசை, அதுக்கப்புறம் ரோட்டி. நேற்று ரோட்டி இருந்ததா, ஸோ அதை நான் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த ரோட்டியும் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து மில்க்கு. இதுதான் எங்களுடைய டின்னரு முடிஞ்சிடுச்சு. ஸோ சாமி பார்த்தீங்கன்னா பாவமாக உட்காந்துட்ருக்கா. ஸோ ஈவினிங் ஃபுல்லாக வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சிட்டோம். தண்ணி ஊற்றி நான் முடிச்சிட்டேன். நான் அவர் கலர்னதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு இப்போ டின்னர் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான். சூப்பர், அழகாக இருக்கும் போல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்காக இந்த இதெல்லாம் வச்சாச்சு. 8:30 ஆகுது. இவங்க சாப்பிடட்டும். சாப்பிட்டு முடிச்சோடனே தூங்க போக வேண்டியது தான். அங்கெல்லாம் தூங்க போயிட்டோம். எங்கே பாருங்கள் என் கால். ஸோ கால் இப்போ தான் சதீஷ்கிட்ட பேசினேன். அவர் வந்துட்டு லேண்ட் ஆகிட்டார். ஸோ அவருடைய கிளிப்ஸ் எதனா கிடச்சதுன்னா நான் போடுறேன். குட் நைட். நைட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். இன்னைக்கு மழைன்னு போட்டிருக்காங்க. ஸோ நல்லா மழை போயிட்டோம். குட் மார்னிங் அனி. ஸோ காலையில் எழுச்சி கிறிஷை கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்தாச்சு. ஆனால் கொஞ்சம் காலையில் இப்போ வந்து 7:40 ஆகுது. ஸோ அன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்கூல் ஆரம்பிக்கும். அதனால் இப்போ தான் பொறுமையாக வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. நானும் சாமியும் தான் போயிட்டு அங்கே இருக்கு பாரு ஐலாண்ட் மேலே இவ்வளோ போயிட்டு, என்னம்மா பாத்ரூம்லாம் காலையில் ஐஷன் போயிட்டு சாப்பாடுலாம் வச்சுட்டு நானும் சாமியும் கொஞ்ச நேரம் வாக்கிங்லாம் போயிட்டு ப்ராப்பராக இது பண்ணேன். வாக்கிங்லாம் போயிட்டு அப்புறம் இவ்வளோ விட்டுட்டு நான் திருப்பி கொஞ்சம் நேரம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் எழுந்தேன்னா சும்மா உட்காந்து பெட்டில் படுத்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். என்னம்மா ஏய் பார்த்து அனி வந்துட்டு அனதர் ஸ்மால் வாக் கூட்டிகிட்டு போயிட்டு வரட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். தோசை தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ கிறிஷிக்குட்டிக்கு ஈவினிங் வந்து ஃபேவரட்டா பூரி சன்னா, அதுதான் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து தோசை. ஆக்சுவலி வந்து கிறிஷ் காலையில் வந்து சீரியல் தான் சாப்பிடுவார். அவர் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேங்குவான். நீங்கள் என்ன கொடுத்தாலுமே. தோசை, அதுக்கப்புறம்
பொடி தான், ஆனால் இவனுக்கு வந்து கேர்டு வேணுன்றான். பார்ப்போம். வீட்டில் காய்ச்சின நெய் தான், அதனால தான் அந்த இது இருக்குது. அடியில் இருக்கிறதுல நான் போட மாட்டேன். அந்த கசடு இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் அப்படியே தான் இருக்கும். வீட்டில் காய்ச்சினது தானே, அதனால் அதெல்லாம் அப்படியே இருக்கும். சரி, ஓகே. அவள் சாப்பிட்டுட்டா, சான்வி சாப்பிட்டுட்டா. என்னடா 2 பேரும் ஒரே சீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? வாலாட்டன் மூஞ்சில இடிச்சிட்டாலடா. சார் இது வந்து வேற ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்கங்க, பீஸ் லில்லின்னு சொல்லிட்டு. பாருங்க, இது வந்து ரொம்ப நல்லது ஆக்சுவலி. வீட்டில் ஏர் பியூரிஃபையர் தான். ஸோ ரொம்ப ஹாப்பி அவங்க கொடுத்தது. வீட்டுக்கு வரும்போது எனக்கு வந்து இந்த பொக்கேஸோட பிளான்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஆனால் என்ன, சேவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது வேறு விஷயம். இது நல்லாவே அழகாகவே இருக்குது. பெரிய தொட்டியில் வச்சா இன்னும் சூப்பராக வரும். இன்றைக்கி என்ன பிளானுன்னா, அனி ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் இந்த இதுக்கு பார்த்தீங்களா, இதை வந்து பெரிய தொட்டியில் மாற்றலாம் அப்படின்றது தான் பிளானு. இது வந்து செடி, இது வந்து இது கிரகப்பிரவேசத்துக்கு வந்துச்சு ஆக்சுவலி. அது பெருசாக இருந்ததுன்னா நல்லா பெரிய பெரிய லீவ்ஸ் வரும். சின்னதாக இருக்கனால அப்படியே கஷ்டமாக இருக்குது. ஸோ பெரிய தொட்டியில் மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். பார்க்கலாம். அம்மா வந்து காலையில் அம்மாக்கும் அப்பாவுக்கும் கால் பண்ணி கிறிஷ் குட்டிக்கு வந்துட்டு பேசியாச்சு. இது பர்த்டேக்காக விஷ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். இன்னைக்கு வந்துட்டு வெட்னஸ்டே. ஸோ நேற்று தான் கிளம்புனார். நேற்று இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சீக்வன்ஸாக வரும் அப்படியே பயங்கர தொடர்ந்து நான் வீடியோ எடுக்கல. இந்த 2 நாள் தான் சேர்த்து வரேன். சதீஷ் வீடியோ எடுத்திருந்தாருன்னா அதையும் கிளிப்ஸ் வந்து நான் நடுவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதோ அனியுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு சும்மா ஒரு தோசை அண்ட் கர்டு. அவருக்கு கர்டு ரொம்ப பிடிக்கும், அதனால் எதுவாக இருந்தாலும் கர்ட் தான் சொல்லுவான். ஸோ அதனால் கர்டு. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க லைக் ஊட்டுறதை பற்றி. இப்போ கிறிஷுக்கெலாம் நான் ஊட்டுறதே இல்லை. அந்த அந்த பீரியட் நான் மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேஜ் வந்து அனி வந்து கேட்குறான்ல, அதுவே இன்னும் கொஞ்ச நாள் அவனும் கிறிஷ் மாதிரி கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டான் அப்படின்னா அவனும் கண்டிப்பாக கேட்க மாட்டான். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எதுக்கு நான் மிஸ் பண்ணுவானே, அதனால் ஊட்டி லைக் இப்போவே ஊட்டலாம் அப்படின்னு. குழந்தைங்க பாவம் தானே. ஸோ இப்போ அப்படியே விளையாடிக்கிட்டே இருப்பார், நம்ம வந்துட்டு ஊட்டிடணும். சரி, ஓகே. தோசையை ஊட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மத்தியானம் ஸ்நாக் லைக் லன்ச் வந்து ரொம்ப ஸ்நாக் மாதிரி தான் கொடுப்பேன். ஸோ தட் அவன் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக. ஸோ லன்ச் நான் ஸ்கூலுக்கு ஹெவியாக கொடுத்துட்டேன்னா லைக் அங்கே அவங்க சாப்பிட்றாங்களா கொட்டுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால என்ன அதை விட்டுரு அவள் அதை தான் கடிக்கிறா. உன் கையை கூட கடிக்கல, விட்டுரு. அதை அவள் பாட்டு அதை விளையாடிட்டு இருக்கா, விட்டுரு. ஸோ சாப்பிட்றாங்களா கொட்டுறாங்களான்னு கூட தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கண்ணு இருக்க சாப்பிட்றாங்கன்னா திருப்தி இருக்கும்ல. அதனால் நான் வந்து லைட்டாக ஸ்நாக் மாதிரி தான் பண்ண போகிறேன். வாழைப்பழம் பணியாரம் அப்படின்ட்டு. ஸோ வாழைப்பழம், கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, அப்புறம் தண்ணி. இதுதான் வாழைப்பழ பணியாரம். நான் பண்ணுற பணியாரம் ஸ்கூலுக்காக. ஸோ கிறிஷி யூஸ்வலாக சாப்பாடு எடுத்துகிட்டு போக மாட்டார், அவர் பெரிய பிள்ளையாம். அதனால் அவருக்கு வந்து அது வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது வந்துட்டு அசிங்கம், அதனால் எடுத்துகிட்டு போக மாட்டான். சரி, ஓகே, லெட் மீ கிவ்ஸ் ஸ்பேஸ் ஃபார் ஹெம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆப்ஷன் இல்லை. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தாலும் அங்கே கொண்டு போய் கொட்டிட்டு வந்துடுறதுக்கு நம்ம அதை பண்ணவே தேவையில்லை. ஸோ அதனால் காலையில் வந்து அவனுக்கு பூரி இன்னைக்கு அதிசயமாக சாப்பிட்டான். யூஸ்வலாக சீரியல் தான் சாப்பிடுவான், இன்னைக்கு அதிசயமாக பூரி சாப்பிட்டான். என்னடா கண்ணா, அப்படியாடா? வாளுனா வாள், அவ்வளோ வாள். உங்கள் வீட்டு வாள் எங்கள் வீட்டு வாளுலாம் இல்லை. அனி கிரீஷெல்லாம் வந்து சமத்து அந்தளவுக்கு வாழைத்தனம் பண்ணிட்டு இருக்கா. டாய் வச்சுருக்கா. அது எப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை பாருங்கள் தனியாக அங்கே எடுத்து வச்சுருக்கிறா. அங்கே பாருங்கள், அதுக்குள்ளே இருந்து அந்த நாட்டை எப்படி எடுத்தானே எனக்கு தெரியல. எடுத்துட்டு மேலே அது பாருங்கள், அந்த பாட்டை மட்டும் எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஓடிடுவா. கிடச்சிச்சு. இதை திருப்பி போட்டு இப்போ நான் நாட் போட்டு வைக்கணும்.
வாழு 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 வாழு. உடனே அவளுக்கு தான் கொடுக்குறோன்னு நினச்சிட்டு தெரியவா. விட்டுட்டு வந்தாச்சு. எங்க ஹோமன் மாதிரி இருப்பேன் நிம்மதியா இருப்பேன்னு பார்த்தா இது வச்சு செய்யறான். வாண்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் கொழுப்பு தானே. இப்பதானே நான் எடுத்து கொடுத்தேன். பாருங்களேன், இதை நான் கொடுக்குறேன். என்னென்ன பண்றான்றத பாருங்க. எடுத்துட்டு போயிட்டு அதே ஸ்பாட்ல உட்காந்துப்பா. தள்ளு தள்ளு. அதே ஸ்பாட்ல போய் உட்காந்துக்கிட்டு அது குழிக்குள்ள போட்டு என்னை வம்புக்கு இழுக்கிறது. இதுதான் இவளுடைய வேலை. என்னம்மா இது நான் தூக்கி போட பொறிக்கின்னு வருவா. அதுதான் கத்திக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. இவ இந்த மாதிரிலாம் பண்ணுவாள்ல. இதெல்லாம் பார்த்தா நாய் பார்த்தா பயப்படுறவங்கலாம் இந்த உருமறதை பார்த்து ஐயோ அம்மா அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனா இவ உருமறதெல்லாம் வந்துட்டு ஒரு மேட்ரே கிடையாது. சும்மாவே நம்மளை பயமுறுத்துறதுக்கு. கூட விடு. என்ன பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். இதை பாருங்களேன், ஹாப்பி ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு புது படம் தான் வந்திருக்கு. பேசாம அதை பார்க்கலாமான் இருக்கு. ஏன்னா சமையல் வேலை இல்லை வேறு. இன்றைக்கி வந்து நான் ரெஸ்ட் மாதிரி தான் வச்சுருக்கேன். எனக்கு ஆக்சுவலி முடியல. அதனால் உட்காந்து ஜாலியாக பொறுமையாக அதை நான் படம் பார்த்துட்டு பசங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ போய் பிக் பண்ணிட்டு வந்துடணும். இப்போ இல்லை, இப்போ மணி மார்னிங் தான் ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட்டு வச்சுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும். பாருங்க, இவளுக்கு போன் கொடுத்துருக்கான தான் கம்முன்னு இருக்கா. இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து கற்றுன்னு கற்றுவா. கத்திட்டு நம்மளை வேலை வைக்கிறதுக்குனே ஒருத்தர் இருக்கால நமக்கு தான் கூட. சரி, ஓகே, நம்ம ஹாப்பி ராஜ் படம் பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே தான் நான் வந்து சமையலே ஆரம்பிக்க போகிறேங்க. சரி, ஓகே, நான் படம் பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். யாரும்மா பார்த்துட்டு இருக்க? சன்னிக்குட்டி, அப்பா இஸ் நாட் ஹியர். அவன் வந்து சதீஷ் மேலே இருக்கான்னு காலையில இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு பாவமாக இருக்கு. மேலே போய் பார்க்கணுமா? என்னம்மா? அப்பா இல்லைம்மா, வந்துடுவாங்க, லேட்டர் வருவாங்க. அச்சோ, ரொம்ப பாவமாக இருக்கு. செல்லக்குட்டி இங்கே வா. பாவம், வாயிலா ஜீவன் தானே. ஸோ நமக்கு தெரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அவளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இங்கே வா, போன் கொடுக்கவா? வாடா கண்ணா, சொல்லவே வா, போன் கொடுக்குறேன். வா, போன் கொடுக்குறேன். என்னடி உங்கள் அப்பா மிஸ் பண்ண நினச்சேன், போனை மாற்றிக்கிட்டேன். போனா அப்பாவா? போனு தான். போ. இப்போ தான் லஞ்சுக்கு வந்து பசங்களுக்கு வந்து இங்கே சாதம் வச்சுருக்கேன். பொறுமையாக வடிப்போம். அப்புறம் வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நேற்று பொரியல் சொன்னேன் பார்த்தீங்களா, நேற்று பொரியல் குருமா. நேற்று குருமா தான். ஸோ நேற்று நைட்டு பண்ண ரோட்டி அவ்வளோதான். நான் வந்து நேற்று கூட இல்லை, முந்தா நாள் பண்ண ரோட்டியில் யூஸ்வலாக கெட்டு போகாது. ஸோ அவ்வளோதான். பசங்களுக்கு மட்டும் சாதம் மட்டும் வடிச்சிட்டு இது இப்போ வந்துடுவாங்க கொஞ்சம் நேரத்தில், நம்ம போய் பிக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய டின்னர் ஆக்சுவலி. சாரி லன்ச்சு. இதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் பொறுமையாக வந்து சன்னா மசாலா பண்ணிட வேண்டியது தான். சரி, ஓகேங்க, நான் சாப்பிட்டுட்டு சும்மா ஒரு ரோட்டி வெஜ்ஜீஸ் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ஐ திங்க் ஃபுல் ஃப்ளஷ்டு மீல். சரி, ஓகே, சதீஷ்க்கு இப்போ தான் கால் பண்ணேன். அவர் ஏதோ வந்து இது பண்ணிகிட்ருக்காரு, லைக் சொல்லிகிட்டு இருந்தார். அவரும் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நானும் சாமியும் வந்து அணிக்குட்டி கூட்டிகிட்டு வரத்துக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. காலையில் சில்லுன்னு இருந்தது. ஸோ இப்போ நல்லாயிருக்கு. சரி, ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். எனக்கு முன்னாடி இவ போகிறா பாருங்க. சரி, ஓகே. பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணிக்குட்டி வந்த உடனே
லைக் அவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கே தெரியும் ஸ்நாக் தான் நான் வந்து லஞ்சாக கொடுத்தேன்னு சொல்லிட்டு அதனால் வந்தோடனே சாதம் கொடுத்துட்டு கிறிஷ்க்கு கொடுத்துட்டேன். ஸோ சதீஷ் இப்போ தான் கால் பண்ணி கிறிஷுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணார். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பர்த்டே ஆக்சுவலி. ஸோ அனியும் வந்தோடனே போயிட்டு இழுத்துட்டு போகிறான். ஸோ என்ன பிளானுன்னா கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்றதான் பிளான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதான் சாப்பிட்டு கிஃப்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே நான் போய் சாமியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு பிக் பண்ணிட்டு வந்துடுறோம். அனியும் அனிக்குட்டி ஸ்கூலில் என்னாச்சு? nothing. நத்திங்கா சொல்லு எதுவும் ஆகல. Homework வந்து வீட்டில் வச்சுட்டா. நான் பேக்கில் எடுத்து வைக்க சொன்னேனா இல்லையா நேத்தே? I asked you for help yesterday. அதெல்லாம் ஓகே. அந்த ஃபோல்டர் எப்பவுமே பேக்ல இருக்கணும்னு சொன்னேன். ஸோ சாந்தி இதை பாருங்க, வேற ஒரு நாய் இருக்குது, அது கூட விளையாடியா அவன் நடு ரோட்ல ஒரே இடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நகரவே இல்லை, இப்பதான் பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். வா போகலாம் வாங்க. ஸோ வந்தாச்சு வீட்டுக்கு. பாருங்க அழகா நான் வாசலை வச்சிருந்தேன், எதுவும் இன்செக்ட்ஸ் போகாம பாக்ஸை கிறிஷு உடச்சிட்டான் இல்லடா. அது காஸ்கோல வாங்கி ஸ்டாக்கபிள் பாக்ஸு. ஓகே ஸோ அதுக்குள்ளே வச்சுட்டா திங்ஸ் வராது. அது வந்து அனிஷ் பாக்ஸ், இது வந்து கிறிஷ் பாக்ஸ். அனிஷ் பாக்ஸ் அனி பத்திரமா வச்சுருக்கான் இல்லடா. அண்ணா இது பண்ணிட்டான். அனி ஓப்பன் பண்ண ஓப்பன். அதே மாதிரி லாக்கும் சேஞ்ச் பண்ணிட்டோம். இல்லை அவன் சும்மா பண்ணிட்டான், சாரி. லாக்கும் சேஞ்ச் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க இந்த லாக்கு. ஸோ தட் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. அதே மாதிரி நம்ம வந்து டக்குன்னு பூட்டை மறந்துட்டானுங்க இவனுங்கன்னா வெளில இருந்து பூட்டியிருக்கோம். நாம் இது பண்ண தேவையில்ல, கீ எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. என்ன ஸ்டீலுன்னு வாங்கின கலர் மட்டும்தான் வேறு கலர் இருக்குது. தட்ஸ் ஓகே, ஆஸ் ஃபார் அஸ் நம்ம சேஃபாக இருக்கிறது தான் முக்கியம். அதுதான் வீட்டுக்கு வந்தாச்சு. இவங்க 2 பேரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம சாமி வந்து கீழே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த படம் பார்த்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஹாப்பி ராஜ். நல்லா தான் இருந்தது ஹாப்பி ராஜ். ஓகே நல்லா தான் இருந்தது. இப்போ என்ன பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அமேசான் ப்ரைமில் தான் இருக்குது, நாட் வித்தவுட் மை டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலி ஒரு ட்ரூ ஸ்டோரியாக ரொம்ப நாளாக என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது. சரி ஓகே இன்னைக்கு பார்த்து முடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். அவங்க சாப்பிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணலாம். என்ன மக்கண்ணா சிம்பிள் பர்த்டே பார்ட்டியா? உனக்கு அதில் கேக் உனக்கும் கொடுக்குறேன், அதுலேருந்து ஃப்ராஸ்டிங் சாப்பிட்லாம் கண்டிப்பாக. சாக்லேட் இல்லை அதில். நாங்கள் இப்போலாம் ஸ்ட்ராபெரி ஷார்ட் கேக் தான் வாங்கியிருக்கோம், சாக்லேட் இல்லாமல். ஆமாம் ஸ்ட்ராபெரி ஷார்ட் கேக்கில் வந்து இது கொடுக்கலாம், அதனுடைய அந்த ஃப்ராஸ்டிங் கொடுக்கலாம், அந்த ஐசிங் விப் க்ரீம் தானே கொடுக்கலாம். சரி ஓகே இந்த படமும் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இது பயங்கர ஹிட் படம். எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம்னா, நான் ஸ்டோரிலாம் நான் சொல்லலை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். ஸோ அது வந்து 1991 சரி ஓகே எல்லோரும் பாருன்னாங்க. சரி அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இன்னுமோ கண்ணே தெரியலையா? பாவம் இவளுக்கு தலைமுடியெல்லாம் வெட்டணுங்க, என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்க. ஃபுல்லாக எக்கச்சக்க முடி வளர்ந்துருச்சு அவளுக்கு. இன்னைக்கு வந்து அவளுக்கு ஸ்பேயிங் பண்ணியிருக்க வேண்டியது, மேடம் வந்து சதீஷ் கிளம்புனால நாங்கள் ஸ்பேயிங் கேன்சல் பண்ணிட்டோம். தனியாக அவளுக்கு ஒரு வேளை எனித்திங்னா தூக்க கூட என்னால் முடியாது. ஸோ அதனால் வந்து நாங்கள் அதை கேன்சல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீக் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். ஸ்பேயிங் பண்ணிட்டா பார்க்கவே பாவமாக இருக்குது, எப்படி இருப்பான்னு தெரியல. சீக்கிரம் சாப்பிடுங்கடா, கேக் கட் பண்ணலாம். சதீஷ் பாவம் கால் பண்ணி விஷ் பண்ணாரு. கிருஷ்மா நைட்டு டின்னர் என்ன வேணும்? பூரி. யா கிருஷுடைய ஃபேவரட் பூரி அண்ட் பொட்டேட்டோ இல்லடா, சும்மா சொன்னேன். யா பூரி சொன்னா. சரி நம்ம படத்தை பார்த்துட்டு கேக் வெட்டுவோம், வந்து மீட் பண்ணலாம். வாடா பர்த்டே பாய். என்ன கேக்கு? My official teenager. So strawberry shortcake. சதீஷ் வந்து அப்பா என்னடா சொன்னாரு, கேக்ல கொஞ்சம் நீங்க எடுத்து வைங்கடான்னாரு. நம்ம எடுத்து வைக்கலாமா? ஃபுல்லா சாப்பிட்டுருவோமாடா கைஸ்?
This how you fight, son. This how you fight, son. வந்து புது ட்ரெஸ் போட போயிருக்கான். ஆமாடா 3 ஸ்ட்ராபெரி இருக்கு 3 பேருக்கும். Sanvika வந்து அழகா இருக்கு கேக் ஆக்சுவலி. இந்த கேக்குடைய ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் ஆடியே போயிடுவீங்க. இது வந்துட்டு பப்ளிக்ஸ்ன்ற ஒரு ஸ்டோரில் தான் எடுத்தோம். ஸோ இது வந்து ஸ்ட்ராபெரி ஷார்ட் கேக். தம்ம இது பண்ணது. ஸோ இதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா $9.99, அதாவது $10. பரவாயில்ல, $10 வந்துட்டு யூஸ்வலாக அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. ஸோ சைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்க. இல்ல யூஸ்வலி கிடைக்கும். உங்களுக்கு காசு இல்லை இந்த அளவுக்கு ஆமாம் கிடைக்கும். சாக்லேட் இல்லாத கேக் அப்படின்ற மாதிரி நாங்கள் இது பண்ணோம். ஸோ அதனால ஓகே கமான் ஓகே போயிட்டு புது ஷர்ட் கேட்டு எல்லாம் மாற்றிட்டோம். சூப்பர்டா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு கிறிஸ் அண்ணா, ஹாப்பி பர்த்டே டு அண்ணா, ஹாப்பி பர்த்டே டு கிறிஸ் குட்டி. நீ ஊது. ஐயோ முடியல. ஒருத்தி எங்களுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹேண்ட் வாஷ் எல்லாரும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வருவோம். போ நீ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் முதல்ல. அப்புறம் சாமிக்கு தள்ளது ரைட் தள்ளி வச்சிட்டேங்க. ஓகே டா கட் பண்ணு. அனி வா அனிமா கை வா. நீ கட். Alright, cut it. கையில குட்டி பீஸா எடுத்து அணிக்கு போட்டு சாமிக்கு எல்லாருக்குமே விட்டுறோம் அண்ணா. why are you feeling like no சாமிக்கு? I give this part. ஊட்டு கண்ணா. அம்மா ஒழுங்கா பண்ணு. Eat it, fatty. Oh my god. இங்க வா. ஓகே இந்தா கிருஷ்மா இந்தா சாமி கூட்டுது. Whipped cream. Tiptoes on the stool. ஐயோ Wait, make it with your finger. Make it. போதும். சாமிக்கு வந்துட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு நாங்களாம் சாப்பிட்றதுக்கு. பார்க்கவே நல்லா தான் இருக்கு ஆக்சுவலி. ஓ வா நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தோம். நாங்கள் போகும்போது அது இல்லை, நாங்கள் கேட்டபோது அவன் எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க. கிரிஷ்வா வந்து எடுத்துக்கோங்க 2 பேருமே. அவ்வளோதாங்க நைட்டு டின்னருக்கு ஆரம்பிச்சாச்சு. ஸோ பூரி அண்ட் சன்னா இப்போ பண்ணி முடிச்சுட்டேன். ஆக்சுவலி அது வீடியோ எடுக்கல, ஏற்கனவே நான் சன்னா ரெசிபி காமிச்சிருக்கேன். ஸோ என்னுடைய ஸ்டைலில் நான் 3 ஸ்டைல்ஸ் பண்ணுவேன். உருளைக்கிழங்கோட வேக வச்சு அந்த ஸ்டைல் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபட்டாஃபட் சன்னா மசாலாவும் இருக்குது, அதை நான் இன்றைக்கி பண்ணல. ஸோ பூரி தான் இருக்கிறதுலே பெரிய பாத்திரமாக எடுத்து பூரிக்காக. ஏன்னா எனக்கு ரவுண்டெல்லாம் வராது, அவ்வளோ பர்ஃபெக்ட்லாம் இல்லை. ஸோ அதனால் ரவுண்டுக்கு வந்து பாத்திரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சதீஷ் கால் பண்ணார், ஏதோ ரெஸ்டாரண்ட் போகிறாராம். ஸோ என்ன சாப்பிட்றதுக்கு நைட்டு பப்ளிக்ஸ் ரெஸ்டாரண்ட்டாடா, பப்ளிக்ஸ் கடைடா. நைட்டு டின்னருக்கு பாருங்க சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்போ பூரி போட்டுட்டோம்னா அவ்வளோதான், அதுவும் ரெடி. கொஞ்சம் நல்லா எண்ணெய் காயட்டும். ரெஸ்டாரண்ட் போயிருக்காரு சாப்பிட்றதுக்கு, அது சொன்னார். லைக் அவருடைய டீமோடு போயிருக்காங்களாம். ஸோ அவங்கெல்லாம் வீட்டுக்கு ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி ஓகே, நல்லா டிஸ்டர்ப் பண்ணல, என்ஜாய் பண்ணட்டும். அதுக்கப்புறம் கால் பண்ணுவோம். பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேஃபாக இருக்காங்களா அப்படின்றது தெரிஞ்சாலே நமக்கு போதும். வேறு எதுக்கு நம்மலாம் கால் பண்ண போகிறோம். இன்னைக்கு மாத்திரம் கிறிஷ் பர்த்டேலாம் இல்லைன்னா நான் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். இருக்கிற தோசை மாவை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பூரிக்கா இவன் ஒருத்தன்டா எல்லாத்துக்குமே கேடுறா. காஞ்சி விட்டது, இன்னும் காஞ்சிருக்கணுமோ? இல்லை காஞ்சிச்சு பயந்துட்டேன். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சமே காஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேங்க. போட்டோன்னே டங்குன்னு மேலே வரணும். அது தட்ஸ் ஓகே. ஃபஸ்ட்டு பூரி எப்பவுமே இப்படி தான் இருக்கும்.
இங்கேயும் அங்கேயும் சுத்தின்னு இருக்கா. என்னடா பிஸியாவே இருக்கீங்க, ஒரு ஆள் எங்கடா வீட்டுல குறையுது அப்படின்ற மாதிரி. நம்மளுடைய பூரியன்டா இந்த கண்ணா சொன்னா ரெடி. சூப்பராடா. சூடா இருக்கு. அது இன்னொன்னு சூடல. அது சூடல. உட்காந்து சாப்பிடு. என்ன நீ சாப்பிட்ட? வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. ஏன்டா அவளை குண்டு முட்டைன்னு சொல்ற? அவ்வளோதாங்க. இப்படிதான் எங்களுடைய பர்த்டே முடிஞ்சிச்சு. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. என்னடா பண்றாவ நீ சாப்பிட்றத? என்னடா இப்படி பார்க்குறா? என்னடா அண்ணாக்கு மட்டும் ஏதோ ஸ்பெஷலாலாம் இன்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்க்குறாளோ? கொழுப்புடா உங்களுக்கு. என்னம்மா நீ எல்லாம் சாப்பிட்டாச்சு. பாய் கிரேஷ். பாய் அனி. பாய் சான்வி.